தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஆக்டர் கிட்ட நம்ம எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அது வந்து சூர்யாவாக தான் இருக்கும். ஏன்னா சூர்யா வந்து நமக்கு ஏகப்பட்ட நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்துருக்காரு. ஆனாலும் நம்ம வந்து அவருடைய 2-3 படங்களுக்காக நிறைய ஓவரா அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு வந்து வந்துச்சு. கடைசியா அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட சேர்ந்து அவர் இணைஞ்சு ரெட்ரோ பண்ணும்போது அந்த ரெட்ரோக்கு வந்த ரெஸ்பான்ஸை பார்த்து தான் எனக்கு வந்து நம்ம ஒரு ரீசனே இல்லாம ஹேட் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து அதுக்கு வேண்டிய இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சைல்ட்ஹுட்ல நமக்கு இருந்த ஒரு சாக்லேட் பாய், நமக்கு இருந்த ஒரு மாஸ் ஹீரோ, நமக்கு இருந்த ஒரு போலீஸ் காப் ஆன அந்த ஒரு சூர்யாவை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த சூர்யால இருந்து இப்போ லாஸ்டா ரெட்ரோ வரைக்கும் இருக்கக்கூடிய சூர்யாவோட ஒரு பிலிமோகிராஃபி இல்லைன்னா கரியர் ஆர்க்கை தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிப்பின் நாயகன் சூர்யா. ஸோ நடிப்பின் நாயகன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சது வந்து ஒரு வேலிடான பேர் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏகப்பட்ட நடிப்பு வந்து அவர் நடிச்சு தள்ளின விஷயங்கள்லாம் நம்மளால சோசியல் மீடியால இன்னுமே இருக்கு, போய் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூர்யா வந்து சாதாரணமா வந்த ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து என்னதான் சிவகுமாரோட பையனா இருந்தாலும் சூர்யா யாருன்னு கேட்டா 15 வயசுக்கு முன்னாடி கிராமத்துல இருந்து மெட்ராஸ் போய் என்ன போறோம்னு தவிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய உணர்வுல பிறந்த பையன் சூர்யா. அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல அவரை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க நடிக்கவே தெரியல, இவனுக்கு சிரிக்கவே தெரியல, இவனுக்கு டான்ஸ். நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கு அந்த டைம்ல, ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். என்ன உங்க அப்பா எப்படி நடிக்கிறாரு, பையன் மாதிரி எப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கம்பேரிசன் பண்ணி சூர்யா வந்து அந்த காலத்திலேயே வந்து அடியே நடிச்சாங்க. பொதுவா இது வந்து எல்லா ஒரு ஆக்டருக்குமே ஆரம்ப கட்டத்துல வர இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இவருக்கு வந்து ட்ரோல் பண்ணாங்க அந்த டைம்ல. ஆனா ரஜினி ஒரு இதுல சொல்லுவாரு, அந்த மாதிரி ஒரு சூர்யா தன்னைத்தானே செதுக்கிட்டு ஒரு அவதாரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உண்மை. ஸோ அதுக்கு வந்து மெயினா முக்கியமா 2 பேர் காரணமா இருக்காங்க. அதுல முக்கியமான காரணம் பாலா, இன்னொன்னு அமீர். ஸோ வந்து நம்ம கரியரோட ஆரம்பத்துல இருந்து அங்க இருந்தே வருவோம். நேருக்கு நேர்ல வந்து அறிமுகமாவாரு விஜய் கூட. ஆமா, 2 பேரும் அந்த காம்போல அந்த டைம்ல 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு பிகினர் மாதிரி தான். ஆனாலுமே வந்து இவரை நோட்டீஸ் பண்ற அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் அவர் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா அந்த டைம்ல இன்னொன்னு என்னன்னா ஆப்போசிட்ல விஜய் பண்றாரு. விஜய் வந்து டான்ஸ் ஆடுவாரு. விஜய் வந்து அப்பவே ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி, ஆல்ரவுண்டர் ஸ்டைல் அவர் இன்னொரு ஸ்டார் ரேஞ்சில தான் இருந்தாரு. ஆனா சூர்யாவே நிறைய மேடையில சொல்லியிருக்காரு, நேருக்கு நேர டைம்ல எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, எனக்கு வந்து டைலாக் வந்து கேமரா பார்க்க தெரியாது, ஸ்டிஃபாவே இருப்பேன், அதெல்லாம் அவரே ஒத்துக்கிட்டாரு, அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல விஜய் கூட ஒரு படம் வரும்போது உங்களுக்கு தெரியுமே அந்த கம்பேரிசன் கண்டிப்பா எப்படி இருக்கும், கண்டிப்பா வரும். ஸோ அந்த வகையில பயங்கரமான கிரிட்டிசிசம் அப்பா அவர் அனுபவிச்சார். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அவரே வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிஃபான சூர்யால இருந்து அவர் அப்படியே டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகி ஆமா ஒரு ரொமான்டிக் ஹீரோ அந்த மாதிரி ஒரு அறிமுகம் வந்து வராரு. அவள் வருவாளா அவள் வருவாளா சூர்யாவே அவர் வாயால ஒத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிஃபான சூர்யால இருந்து இப்ப எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஈஸியா பண்ணக்கூடிய சூர்யாவை அவர் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் பாலா. ஆமா. ஸோ அங்க நம்ம வருவோம். முதல்ல வந்து பாலாவோட நந்தா சூர்யாவோட கரியர் பாயிண்ட்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஐகானிக் கேரக்டர். அந்த கண்ணுல அந்த லென்ஸ், அந்த ஒரு செப்பரேட், நமக்கு அது ஒரு செப்பரேட்டா தெரியும் அந்த லென்ஸ், அந்த கண்ணு, இது அந்த மியூசிக், இதெல்லாம் இப்பவுமே வந்து நம்ம ஒரு ரீவாட்ச் இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், கண்டிப்பா சூர்யாவோட. சோ அந்த படத்துல அதான் இவர் சொன்ன மாதிரி சூர்யாவோட கண்ணு செம்ம பவர்ஃபுல். அவர் அப்படியே திரும்பி பார்த்து சிரிக்கும் போது அதுதான் வந்து இந்த சூர்யாவோட சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குதான்னு சொல்றாங்க கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இன்னும் பயங்கரமா ஜாஸ்தியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது. சரி, அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு சூர்யாவை காட்டிட்டு பாலா வந்து நெக்ஸ்ட் ஒண்ணு வச்சாரு பாருங்க, இதாமகன்ல வேற மாதிரியான கேரக்டர் அது. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சிட்டி பாபு வந்து ஒரு ஹைப்பரான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ண சூர்யா வந்து அந்த சோப்பு டப்பா, பரிசு சோப்பு டப்பா அப்படின்ற அந்த ஒரு ஹைப்பர் எனர்ஜெட்டிக் ஒரு கேரக்டர், ஃபுல் ஹியூமரான ஒரு கேரக்டர். அவரோட பேச்சில இருந்து நடை, உடை, பாவனை எல்லாமே மாறி இருக்கும். அதான் ஒரு ஆர்டிஸ்ட்
அவருக்கு வருத்தி நடிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அந்த கேரக்டருக்காக அவர் வந்து பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காங்க. அது அதுல தெரியுது. அது அந்த டைரக்டருக்கு அது ஒரு பங்கு இருக்கு. இன்னுமே சூர்யாவோட அந்த நடிப்பு நாயகன் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு அவர் வந்து ஏத்த ஆளா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா சிட்டி பாபு கேரக்டர் இருக்கு. அது வந்து அப்பவே அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இன்னும் அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வரப்போகுது. நாம விலை கொடுத்து வாங்கலாம் சார். சூர்யா வந்து இந்த காமெடி இதெல்லாம் பண்றாரு. நம்ம சிட்டி பாபு சொல்லிட்டோம். காமெடி அதுக்கப்புறம் நிறைய காமெடி படம் இருக்கு, வரிசையா நம்ம பார்ப்போம். அது இல்லாம வந்து நிறைய இந்த ட்ரெண்ட் செட்டர் படமா வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கௌதம் வாஸ். ஜிவிஎம். என் பேர் அன்புச்செல்வன் IPS. ஸோ காக்கால அந்த அன்புச்செல்வன் IPS ஒரு ஐகானிக்கான கேரக்டர். அந்த ஆசிட் அடிக்கிற சீன்லாம் வந்து எப்பவுமே பார்த்தா நமக்கு அப்படியே கெத்தா இருக்கும். என்ன பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி, தாண்டா போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தில் இருக்கும். ஸோ அது இல்லாம கேரக்டர் வந்து ஜோதிகா அண்ட் சூர்யாவோட அந்த கேரக்டரும் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாலா வந்து எப்படி சூர்யா வந்து ஒரு கேரக்டர் பிரேக் பண்ணி நடிப்புக்கு வந்து அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தாரோ, அதே மாதிரி நார்மலான ஆடியன்ஸ் கிட்ட இல்ல ஒரு நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் இடையில சூர்யாவை கொண்டு போய் நிற்பாட்டினது வந்து ஜிவிஎம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரகட் போலீஸ் ஆபீசர் அந்த கேரக்டர் வந்து செம்மையா ப்ளே பண்ணிருப்பாங்க. அதாவது காப் அவரோட வேலைக்கு அவர் ரொம்ப ரகடான, ஆனா அவரோட பர்சனலா பாத்தீங்கன்னா அவர் சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஆபீசர். ரகட் இன்னொரு விஷயம், சூர்யா அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, 6 packs ஞாபகம் வரும். ஆமா. சோ ஃபிட்டான பாடி. ஆமா, ஃபிட்டான பாடி வந்து பாடி ஃபிட்டா இருக்கும். ஒரு ஜிம் பாடி நல்லா கட்ஸ் எல்லாம் வச்சு 6 packs எல்லாம் அப்ப அந்த டைம்ல போட்டோ, சூர்யா போட்டோலாம் இருக்கு, இப்படி வச்சிருப்பாரு. 6 packs அப்படி கட்டுக்கட்டா இருக்கும். அதெல்லாம் செம்ம ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான லுக்கு, அப்புறம் நல்ல ஷார்ப்பான கிறிஸ்பான இங்கிலீஷ் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு அவரோட அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டைல் ஐகானா அவர் வந்து மாற ஆரம்பிச்சார் ஒரு டைம்ல. அந்த டைம்ல ஜிம் அவரை பார்த்து நிறைய ஜிம்முக்கு போனாங்க. வாரணமாயிரம் படம் தான் அது. வாரணமாயிரம் இன்ஸ்பிரேஷன். வாரணமாயிரம் பார்த்து எத்தனை பேர் ஜிம், நிறைய பேர் ஜிம்முக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலே ஜிம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. வாரணமாயிரம் பார்த்து தான் சிகரெட் தம் அடிக்கிறத நிறுத்திட்டாங்க. வாரணமாயிரம் ரிலீஸ் ஆயிருந்தது. நைட் ஷோ போய் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். ஐ ஸ்மோக்ட் சிகரெட் அண்ட் செட் தான் கடைசி சிகரெட். புட் த சிகரெட் டவுன். அதுக்கப்புறம் நான் ஸ்மோக் பண்ணவே இல்லை. ஸோ November 14, 2009. ஸோ அந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஆட்களையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் அந்த வாரணமாயிரம் சூர்யாவோட கேரக்டர். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் நிறைய பேர் அதை ஜிம்முக்கு போயிருக்காங்க. இன்னுமே வந்து ஜிம்முக்கு போகல. அதுல 2 கேரக்டருமே வந்து சூர்யா பிளே பண்ணது சூப்பரா இருக்கு. அப்பாவா கேரக்டர், பையனா இருக்கட்டும், 2 பேருமே கிளாஸா பண்ணிருப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பாரு சூர்யா. அது அழகா பண்ணிருப்பாரு. அந்த ஜிவிஎம்மோட மேக்கிங்கும் வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு படம். இன்னைக்குமே வந்து தனி ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஜிவிஎம் படம்னா அது இந்த படம் தான். ஆமா. என் பையனாச்சு. You should be lucky with love. ஆர்த்தியோட பழகினா நீ என்ன பெரியவனா. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு கேரக்டர் நல்ல இப்ப நம்ம பேசின எல்லாமே ஒரே படத்துல இருக்கணும் அப்படின்னா, அதாவது லவ், ஸ்டிஃபான ஒரு இது, மாஸ் ஹீரோ எலிமெண்ட், ட்ரெண்ட் செட்டிங், இது எல்லாமே இருக்கணும்னா கஜினி. ஆமா. சோ கஜினில வந்து அவரு உங்களுக்கு தெரியுமே, ஃபர்ஸ்ட் நல்லா கட்டுக்கோப்பா நல்லா தடிமாடு மாதிரி உடம்ப வச்சுட்டு ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அந்த பிரச்சனையை அழகா காட்டியிருப்பாரு. சோ அந்த மாதிரி சூர்யா இருப்பாரு. பார்த்தா டக்குன்னு பார்த்தா என்ன பிளாஷ்பேக் பார்த்தா அப்படியே சஞ்சய் ஷாமா அப்படியே ஸ்டைலா வந்து ஒரு போட்டு அங்க ஒரு மாஸ் பண்ணியிருப்பாரு. சோ அந்த மாதிரி சூர்யா வந்து இப்ப நம்ம பேசுற எல்லா எலிமெண்ட்டும் ஒரே படத்துல கொடுத்து பண்ணது வந்து அது வந்து இதுதான் கஜினி தான். I love you. உன்னை லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சஞ்சய் ராமசாமியும் வந்து ஒரு கஜினி அப்படிங்கிற அந்த சஞ்சய் ராமசாமி கேரக்டர் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கேரக்டரா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ட்ரெண்ட் செட்டிங் வரணும் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்ட் செட்டிங் பண்ணதான் உலகமே ட்ரெண்ட் செட்டிங் பண்ணது ரோலெக்ஸ் ஒரு கேரக்டர். அது ஒரு சின்ன கேமியோனாலும் அதுக்கு ஒரு தனி ஹைப் இருக்கு. அதாவது நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு உண்மையை சொல்றேன். நான் வந்து ஒரு சூர்யா ஃபேன் ஸ்கூல் டைம்ல இருந்து. நான் வந்து சூர்யா படங்கள் நிறைய போகும்போது நான் என் வாழ்க்கையில பார்த்ததுலேயே ஒரு பயங்கரமான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சூர்யாவோட என்ட்ரிக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு கேரக்டர் வந்து ரோலெக்ஸ் தான். ரோலெக்ஸ் அந்த கேரக்டர் வரும்போது அந்த எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னா அங்க வந்தது வந்து விக்ரம் படம் பார்க்க வந்ததுல கமல் ஃபேன்ஸ் நிறைய பேர், லோக்கி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே சூர்யா வந்துமே தியேட்டர் அப்படியே தெரிச்சிருச்சு. நான் வந்து விக்ரம் 3 டைம் பார்த்தேன். அதுக்கு வேண்டிய 3 டைம் பார்த்து சூர்யாவோட சீனுக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூர்யாவுக்கு வந்து அவர்
இத்தனை நாள் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் கிடைச்சது. அது வரைக்குமே கமல் அண்ட் டீம் விஜய் சேதுபதி, ஃபஹத் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கும்போது எண்டில் அது வரைக்கும் பில்ட் பண்ணி ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இறங்கும் போது அது வேற லெவலில் ஒரு ஹைப். ஒரு 5 நிமிஷம் தான் அது வருவாரு, செம்மையா வேற மாதிரி பண்ணிட்டு வேற மாதிரி ஒரு ஹைப் பண்ணிருக்கு. நம்ம வந்து சூர்யாவோட ஒரு கோல்டன் நேரா டைமை பார்ப்போம். ஸோ இந்த டைம்ல வந்து சூர்யாவுக்கு வந்து நிஜமா அந்த ஒரு மாஸ் ஹீரோங்கிற அந்த கட்டுப்பாடு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே கொண்டு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஹரி, அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் அண்ட் ஹரி, இவங்க 2 பேருமே சூர்யாவுக்கு வந்து நிறைய கமர்ஷியல் ஹீரோவா அவரை வந்து கமர்ஷியல் மாஸ் ஹீரோ அப்படியே வந்து அதுல மெயின்டைன் பண்ணிட்டே கொண்டு போனாங்க. அவர் அந்த இதை விட்டு இறங்கவே இல்லை, தொடர்ந்து எல்லா படமும் சிங்கம் 1, 2, 3. இப்ப நம்ம ஆரம்பத்துல பாக்குறோம்னு வைங்களேன், நமக்கு எப்பவுமே ஈஸியா ஞாபகம் வருது அயன்ல வந்து யார நம்பர்னே தெரியல தேவா. ஆமா தேவா, யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். தேவா கேரக்டர் சூப்பரான கேரக்டர். தேவா கேரக்டர் இன்னுமே அந்த படத்துக்கு ரீவாட்ச் வேல்யூ இருக்கு. இன்னுமே வந்து அந்த படத்தோட சீன்ஸ் எடுத்து போட்டு அதை ஏர்போர்ட்ல அவர் வேற கெட்டப்ல போட்டு இன்னுமே பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அயன் படத்துக்குன்னு தனியா ஒரு ஃபேன். இல்ல ப்ரோ, அதுலயே இருக்கு. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன அந்த மேட்டர் எல்லாமே இருக்கு. 6 பேக் இருக்கு, அதுல ஒரு வாலிபனா இருக்காரு, அது ஸ்மக்லிங் பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே இருக்கு. துருத்துருனே இருப்பாரு அந்த படத்துல. ஸோ அந்த படம் வந்து எனக்கும் ஒரு பர்சனல். ஆமா, அது எல்லாருக்குமே ஒரு சூர்யா ஃபேன்ஸா இருக்குமோ இல்லையோ அயன் அப்படின்றது எல்லாரோட ஒரு ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி அவரோட கரியர்ல ஒரு மேசிவான பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்த ஒரு படமும் அயன் தான். அயன் வந்து அந்த டைம்ல பயங்கரமான விக்டரி. எங்க பார்த்தாலும் அயனை அடிச்சு தும்சம் பண்றாங்க. தமன்னா அண்ட் சூர்யா காம்போ, அந்த மஞ்சள் கலர் அப்பாச்சி வீலிங் தூக்குறது, இது எல்லாமே செட்டிங் தான். இப்போ அயன் பேசும்போது நம்ம ஒருத்தர் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது, ஹாரிஸ் ஜெயராஜ். உங்களுக்கு அசின் பிடிக்குமா சமீரா பிடிக்குமா? நம்மளுக்கு எப்பவுமே அவரோட மியூசிக், அந்த மியூசிக்கும் அந்த படத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான். எல்லா சாங்ஸுமே வந்து ஹீரோ ரேஞ்சுக்கு கிளாஸா இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. இப்ப நம்ம பேசுற மாதிரியே இந்த கிளாசிக்ஸ்ல வரக்கூடிய இன்னொரு படம் வந்து சிங்கம் 1. சிங்கம் பிரான்சைஸ் எடுத்தாரு, அதுல இந்த 3 விட்டுருங்க, எனக்கு 3 வந்து அவ்வளவு செட் ஆகல. பட் சிங்கம் 1 அது கண்டிப்பா வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட். போலீஸ்காரங்க எல்லாம் மீச வச்சு சுத்த ஆரம்பிச்சாங்க, சிங்கம் அப்படின்னு சொல்லி மீச வச்சு சுத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அப்படி இல்ல, சிங்கம் மீச அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. சிங்கம் மீச அப்படின்னு வந்துச்சு, போலீஸ்காரங்க சிங்கம் மீச வச்சு சுத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸை பார்த்தாலே என்ன சிங்கமா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சிங்கம் அப்படிங்கிற அந்த எதுவுமே வேணாம் ப்ரோ. அந்த டைலாக் இருக்குல்ல, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா பாக்குறியா. சோ அந்த டைலாகே வந்து ஆல் டைம் ஹிட். அந்த டைலாக் இல்ல, அதுல வந்து ஒரு டைலாக் இல்ல, எல்லா டைலாகும் இருக்கு, ஏகப்பட்ட டைலாக் இருக்கு. அப்புறம் அந்த பாட்டும் நல்லா இருக்கும். தாமரபரணியில முங்கி குளிச்சா தரணி அழுகிற தெம்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அனுஷ்கா கூட வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா காம்போ பண்ணான்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைமா இது பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த படமும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். நான் வந்து மல்லிகை கடை வைப்பேன், இது வைப்பேன், அப்படி இப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு போலீஸ், அதாவது ஒரு நமக்கு வந்து டிபிக்கலா வந்து போலீஸ் கேரக்டர். இப்போ கௌதம் வாசுதேவன் காக்கா பேசுமா, அதுல இருக்க போலீஸ் வந்து ஒரு வேற டைப் ஆஃப் போலீஸ். அன்புச்செல்வன், அந்த அன்புச்செல்வனுக்கும் இந்த துரைசிங்கமுக்கும் டோட்டலா வேற எக்ஸ்ட்ரீம். அது 2 கேரக்டர் பார்த்தாலுமே இப்படி இருக்கும் ப்ரோ, 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கும். துரைசிங்கம் வந்து இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்றது, அதான் பாசமிக்க ஆளு, எல்லாரையும் வீட்டுல ஒரு ஆள் மாதிரி, ஹோம்லி காப் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் துரைசிங்கம். ஸோ அதுவும் வந்து ஹரி அவர்கள் வந்து சூர்யாவுக்கு கொடுத்த ஒரு இன்னுமே ஒரு நல்ல ஒரு படம் வந்து சிங்கம் படம் தான் வந்து நம்ம எப்போ வைக்கலாம், சிங்கம் 1 வைக்கலாம். போலீஸ் முத்திரையில 3 சிங்கம் தான் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பின்னால 4வது ஒரு சிங்கம் இருக்கு, அதை யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அண்ட் அதே மாதிரி இந்த படமும் பயங்கரமான ஹிட், சிங்கமும் பயங்கரமான ஹிட். இப்போ நம்ம அப்படியே சிங்கம், அயன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரான்ச்சைஸ் எதெல்லாம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல வரக்கூடிய இன்னொரு படம் தான் 7ஆம் அறிவு இருக்கு. 7ஆம் அறிவு.
ஏழாம் அறிவு இருக்கு, வாரணமாயிரம் ஹிட்டு, அயன் ஹிட்டு, ஆதவன் ஹிட்டு, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இப்ப ஆதவன்லாம் வந்து வந்த டைம்ல நிறைய வந்து என்னையா இது அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு இப்ப வந்து எடுத்து போட்டு என்ன படம் அந்த டைம்ல அப்படி பண்ணிருக்காரு அவரு. அந்த டைம்ல திங்க் பண்ணி அந்த டைம்ல அந்த சின்ன பையனோட அந்த தலை மட்டும், சூர்யாவோட தலை மட்டும் எடுத்தா ரோல்ல மாட்டுன ஒரு படம் தான் அது. ஆமா, ட்ரோல்ல மாட்டின படம், ரோல்ல பயங்கரமா மாட்டிருக்கு. அந்த சூர்யாவோட 2-3 படம் ட்ரோல்ல மாட்டிருக்கு. 2-3 இல்ல, நிறைய படம் மாட்டிருக்கு. அதுல மெயின் படம் இது ஒண்ணு. இதை வந்து அந்த டைம்ல ட்ரோல் பண்ணி விட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, டே சூப்பரா இருக்கிற படம், என்ன காமெடிடா, டே செமையா இருக்க ஸ்டாண்ட், மாற்றானு அதுக்கெல்லாம் வருவோம் நம்ம. மாற்றான்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் கேட்டகரி வச்சுக்கோம். இப்ப எப்படின்னா, இப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிங்கம் செம ஹிட், அயன் ஒரு சூப்பரான ஹிட், ஆதவன் ஒரு நல்ல படம், ஆவரேஜா நல்ல ஓப்பனிங் கிடைச்ச படம். ஆனா அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல அது அப்படியே அங்கங்கன்னு கலாய்ச்சி அந்த படம் அப்படியே டவுன் ஆரம்பிச்சு. அண்ட் ஏழாம் அறிவு ஒரு கிராண்ட் ஸ்கிரீன்ல ப்ரமோட் பண்ணாங்க, ஆடியோ லான்ச் வச்சு அவ்வளவு சிறப்பா பண்ணி. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஏழாம் அறிவு, வேலாயுதம், ஹிந்தியில ஷாருக் கானோட ராவன், இது ஒரு பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. இது பொங்கல் ஒரு ஜனவரி ஒரு பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. 3க்குமே வந்து செம்ம கூட்டம் இருந்தது. வேலாயுதத்துக்கும் நல்ல கூட்டம் இருந்தது, ஏழாம் அறிவும் இருந்தது, ராவணம், ஹிந்தி ராவணம். ஸோ எனக்கு அந்த ஏழாம் அறிவு அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வேலாயுதம் வந்து அந்த டைம்ல வந்து கம்மியா இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் விஜய் ஃபேன்ஸ் வந்து கூட்டம் அந்த படத்தை போய் பார்த்து. பட் ஏழாம் அறிவு வந்து அது வந்து ஒரு 2 விதமான ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சு. ஒரு சிலர் வந்து ஏழாம் அறிவு நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, இன்னொரு சிலர் வந்து அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் அவர் பேசுறதை மட்டும் வச்சு இல்ல இந்த படம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி படம், அந்த மாதிரி படம், இந்த கருத்துக்களை சொல்லுது, அந்த கருத்துக்களை சொல்லுதுன்னு சொல்லி அந்த படத்தை வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த படம் வந்து இப்போ அதையும் திரும்பவும் எடுத்து போட்டு என்ன மாதிரி படம் சூப்பர். அந்த போதி தர்மர் அப்படின்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. போதி தர்மர் அப்படின்ற ஒருத்தர் இந்த மாதிரி சீனால போய் அங்க எனக்கு அதை சுத்தமா தெரியாது. ஆனா அந்த படம் மூலமா அவர் வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அந்த போதி தர்மர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான். இந்த மாதிரி போய் அங்க வந்து சீனால இந்த மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு எல்லாம் வந்து அவரு தான் வந்து. ஆமா, அந்த கதை ஏழாம் அறிவுன்னு எனக்கும் தெரியும். அது எனக்கு தெரியாது. எனக்கும் ஏழாம் அறிவு பார்த்தா போதி தர்மர்னு ஒன்று தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான, இப்போ இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான். ஏழாம் அறிவுங்க ட்ரெண்ட் செட்டிங் தான். ஏன்னு கேட்குறேன் பாருங்க, அந்த கண் அப்படி பாக்குறது எல்லாமே நோக்கு வருமம் அப்படிங்கிறது. அப்புறம் இது இந்த இது இருக்கே, ஐயோ தாமோ அப்படிங்கிற, என்னால அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. தாமோ இதெல்லாம் வந்து இப்ப மீமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்கள் அப்பவே தலைவர் நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் வந்து இப்படி ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூலாம் ஆனதுக்கப்புறம் ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவா இருந்தார் சூர்யா. அவர் வந்து படம் ரிலீஸ் ஆனா அவர் படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவருக்கான ஆடியன்ஸ் இருக்கோ இல்லையோ அவருக்கான அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சூர்யா படம்னா ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் ஹீரோ, நடிப்புல பண்ணிருப்பாரு, இல்லைன்னா கதை நல்லா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்களுக்கு இடையே வர ஆரம்பிச்சது. இது அப்படியே அங்க இருந்தே வந்துட்டே இருந்துச்சு. அப்படின்னா இவர் வந்து எத்தனை ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து சூர்யா வந்து எந்தெந்த கேரக்டருக்கு மற்ற ஹீரோஸ் எடுக்காத ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா வரிசையா நம்ம ஏகப்பட்ட சொல்லலாம். இப்போ நான் சும்மா ஒரு 4 லைன் சொல்றேன். பேரழகன், ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் வந்து 24, அதுக்கப்புறம் மாற்றான், இப்போ நம்ம கங்குவா, இதுக்கப்புறம் ஜெய்பீம் மாதிரி ஒரு படம். அதுவும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் சொல்லுவோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க ஒரு ஹீரோ வந்து அந்த ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் பண்ண மாட்டாங்க நம்ம இண்டஸ்ட்ரியில. ஸோ அதனால அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்படி வரும்போது நீங்க வந்து பேரழகனோட அதை கண்டிப்பா பேசிக்கணும். பேரழகன் சின்ன அப்படிங்கிற கேரக்டர், அந்த சின்ன அப்படிங்கிற கேரக்டரும் கார்த்திக் அப்படிங்கிற 2 கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து மலையாளத்துல இருந்து குஞ்சிக்கூனன் படத்துல இருந்து திலீப் நடிச்சதை வச்சு எடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் லீடரா வந்து ஆயுத எழுத்துல வரக்கூடிய சூர்யாவோட கேரக்டர் அவரோட 200% அதுல போட்டு இறக்கியிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல சூர்யா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேஷுவலா அப்படியே அந்த பூமரை மினிட்டே அப்படியே தெனாவட்டா இருப்பாரு. அந்த படமும் அந்த டைம்ல வந்து பெருசா ஓடல. ஆமா, ஆனா இப்போ அந்த கேரக்டர் எடுத்து எல்லாரும் அந்த மைக்கேல் கேரக்டர் பாருங்க, மைக்கேல் ஸ்டோரி வைக்கிறாங்க, ஏதாவது பொலிட்டிக்கல் சீன் வந்தா ஸ்டோரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டரும் அந்த சமயத்துல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான கேரக்டர் தான். ஆமா, ஓ மாமா மினிஸ்டர்னு தெரியுமா? ஆமா. காலேஜ் எலெக்ஷனுக்குள்ள எதுக்கு உங்க அரசியல் சாக்கடையை கலக்குறீங்க? சார் கேக்குறாருல, சொல்லம்பா. உங்ககிட்ட தானே கேட்டேன்.
அந்த டைம்ல அது கொண்டாடாம விட்டாங்க. அண்ட் இப்ப நம்ம இப்படி பேசிட்டே ஒவ்வொன்றா அப்படி பேச நமக்கு தெரியுது நிறைய படங்கள் சூர்யாவோட அண்டர் ரேட்டடா இருக்கு. ஆமா, ஒரு ஆக்டரோட படம் இத்தனை படம் அண்டர் ரேட்டடா இருக்குமா அப்படின்னு கேட்டா சூர்யாவுக்கு அது இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப பாருங்களேன் 24ன்னு ஒரு படம் வந்துச்சு. 24ல அந்த ஆத்ரேயா கேரக்டர் எவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டர். அந்த படமே ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம், கதை வயசுல நல்ல படம். எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்தது. நான் சூர்யா ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் அந்த படம் பாக்குறேன், பார்த்துட்டு வெளியே வரேன். யாருக்குமே பிடிக்கல, தியேட்டர்ல இருந்து யாருக்குமே பிடிக்கல. எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூ, எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூ. ரொம்ப டீக்ரேட் பண்ணிட்டாங்க அந்த படத்தையே வந்து மொத்தமா இது பண்ணிட்டாங்க. ஆனா ஏன் அவ்வளவு ஹேட் வருது தெரியல ப்ரோ. டெக்னிக்கல் வைஸ் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம். செம்ம ஸ்ட்ராங்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பர் மாதிரி போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாங்க. சூப்பரா இருக்கு. பிளஸ் இந்த ஆத்ரேயா கேரக்டரும் அந்த இன்னொரு கேரக்டர் வாட்ச் மெக்கானிக் கேரக்டரும் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் அவர் பக்காவா காட்டியிருப்பாரு. அந்த மூணு கேரக்டருக்குமே பக்காவா அவர் அந்த டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு. படமே வந்து செம்மையா ஹோல்ட் பண்ணும். ஆனா என்ன தெரியல, அந்த டைம்ல வந்து அடி நடிச்சிருக்காங்க. அது அந்த படம் ஓடல. அது வந்து நிஜமா சொல்றேன், அந்த படத்துக்கு வந்து கிடைச்ச ரெகக்னிஷன் சுத்தமா பத்தாது. அந்த படத்துக்கு இன்னும் பெரிய ரெகக்னிஷன் கொடுக்கணும். ஆனா இப்ப அந்த படத்தை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப இந்த 1000 ரூபாய் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப நான் லைனா பேசி வரும்போது தெரியுது, இத்தனை படங்களை வந்து அந்த சமயம்ல அந்த டைம்ல கொண்டாடாம விட்டு அண்டர் ரேட்டட்னு சொல்லி பேர வச்சிருக்கலாமா. நம்ம வந்து நிஜமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு டைமும் இண்டஸ்ட்ரிக்காகவும் இல்ல அவரை நம்பி இருக்க ஃபேன்ஸுக்காகவும் ஏதாவது ஒன்று புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, ஆனா ஒவ்வொரு டைமும் அவரை நம்ம ஃபெயில் பண்ணிட்டே இருக்கோம். பண்ணி ப்ரோ இந்த படம் நம்ம இப்ப ரீரிலீஸ் கூட பண்ணானே அஞ்சான் படம், அது ரொம்ப அடிக்கிற அளவுக்கு எல்லாம் அஞ்சான விட அடிக்கக்கூடிய படங்கள், ஹிட்டான படங்கள் எத்தனையோ படங்கள் நான் வரிசையா லைனா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த எஃபி ட்ரோல் எல்லாம் அந்த டைம்ல எஃபில வந்து ப்ரோ நம்ம ஊர்ல வந்து கொக்கி குமார்னு ஒரு பேஜ், அந்த டைம்ல கொக்கி குமார் பேஜ்ல எல்லாரையும் கிழிப்பாங்க. அந்த பேஜ் ஒரு முக்கியமான காரணம். அதுல போட்டு கிழிச்சானுங்க. எவ்வளவு கிழிச்சாங்கன்னா அது தெரியாது. இப்ப அந்த படத்தையும் அப்படியே அமுக்கி அந்த படம் அஞ்சானையும் இது பண்ணிட்டாங்க. அஞ்சான சூர்யா கூட நாம அந்த அவர் டைரக்டர் வந்து அதுக்கப்புறம் லிங்குசாமி வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவர் எங்கன்னே தெரியல. அவர் ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தியை இந்த படத்துல இறக்கி இருக்கேன்னாரு. அதை வச்சு அடிச்சானுங்க. நான் சொன்னேன், இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ அந்த படம் வந்து அவ்வளவு மோசமான மாதிரி ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல ப்ரோ. நம்ம எவ்வளவு கமர்ஷியல் படம் பார்த்துருக்கு, இதை விட பயங்கர மோசமான படம் எல்லாம் நம்ம வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனா இந்த படம் இந்த ட்ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் மோசம் எல்லாம் இல்ல. இப்போ என்ன ஆயத்தத்தை சொல்ல, இந்த படம் அப்போ ஃபிளாப்பு. ஆமா, ஆனா நீங்க ஒரு உண்மையான சினிமா ஃபேனா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களால இந்த படங்களை அப்ரிஷியேட் பண்ணாம வர முடியாது. இன்னொன்னு நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல ப்ரோ, அவர் ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு கொண்டு வராங்க. இப்ப மாஸ் படத்துல அந்த காதுல இந்த இது பின்னு அதுதான் சொல்றேன் ப்ரோ, அவர் ட்ரெண்ட் செட்டர் தான் ப்ரோ. அவர் ஏகப்பட்ட ட்ரெண்ட கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இந்த படத்துல அஞ்சான் படத்துல அந்த இது டூத் பிக் அப்படியே வாயில உள்ள இவ்வளவு ட்ரெண்ட் இருக்கு. டூத் பிக் என்ன, ₹1 காயின் சுத்தும் செயின்ல, ஏகப்பட்டது இருக்கு. ஏன் அவரை நம்ம ஃபெயில் பண்றோம்? இதுதான் கேள்வி. இப்ப நம்ம சொல்லும் போது லைனா இவ்வளவு சொல்றோமா, இந்த ட்ரெண்ட் இருக்கு. நான் சொல்லிட்டேன், லைனா சொல்லிட்டேன். ஜில்லுன்னு ஒரு காதல்ல டிவிஎஸ் விக்டார் வண்டியை வந்து எல்லாரும் இது பண்ணி ஓட்டிட்டாங்க, இது பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டிட்டாங்க. தேர்ட் இயர் வந்து காலேஜ் கண்ட்ரோல், செகண்ட் இயர் வந்து காலேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இன்னுமே காலேஜ் பண்ண ஸ்டோரி வைப்பானுங்க. இப்ப இவர் சொன்ன மாதிரி அந்த பின்னூசியா இருக்கட்டும், செயினா இருக்கட்டும், வாயில டூத் பிக் வைக்கிறதா இருக்கட்டும், சிங்கம் மீசியா இருக்கட்டும், இந்த மாதிரி சிக்ஸ் பேக்கே ஒரு இந்த மாதிரி அவரு பண்ணாததே இல்ல. ஆனா ஏன் நம்ம அவர் ஃபெயில் பண்ணிட்டோம்? ஆனா 1008 இருக்கட்டும், யாரு என்ன வேணா சொல்லட்டும், நீங்க ஒரு உண்மையான ட்ரூ சினிமா ஃபேனா உங்களால கண்டிப்பா 24 மாற்றான் இதெல்லாம் வந்து நீங்க அவங்க கூட சேர்ந்து தப்பா சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல. இதே மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கப்புறம் சூர்யா படத்துக்கு வந்தது கங்குவா. சிறுத்தை சிவா கூட வந்து 1000 கோடி. அந்த படம் வந்து நான் வந்து படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லிட்டேன் ப்ரோ, எனக்கு அதுல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல ப்ரோ, அந்த படம் வந்து ஓடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா சிறுத்தை சிவாவோட ஒரு லக்கா என்னன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து
அந்த படத்துல வந்து இல்ல திஷா பட்டானி போட்டப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த யோலோ சாங் ஒன்று வந்துச்சு. ஐயோ அதுல நான் ஓகே முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இது வந்து நம்ம இதோட நிப்பாட்டிடலாம், ஏன்னா அடிக்க வேணாம் ரொம்ப. இப்ப அவரை பத்தி நல்ல அவரு இது தப்பே பண்ணல. அவரு உடம்ப அதுல அந்த கங்குவான்ற கேரக்டர்லாம் அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு, அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா அந்த பிரசன்ட் போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் வந்த அந்த ஒரு லிங்க் அவரையே எதுவும் சொல்ல முடியாது. அவர் கொடுத்த வேலை பண்ணிருக்கு. அப்ப அது வந்து நம்ம எதுவும் சூர்யா மேல அதுக்கு எதுவும் இல்லை. அதுல சைலண்ட் பேங்கர்ஸ்ல முக்கியமான ஒரு பேங்கர் தான் ஜெய்பீம். சோ ஜெய்பீம் வந்து டைரக்ட் ஓடிடில ரிலீஸ் பண்ணதும் சூர்யா தான். பெரிய ஹீரோஸ்ல முதல் முறையா தியேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இப்ப இந்த சார்பட்டா பரம்பரை ஏன் ஓடிடில தைரியமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணி சக்சஸ் காட்டினாலதான். சூர்யா மாதிரி ஒரு ஆளு அதுல ரிலீஸ் பண்ணி நேஷனல் அவார்டே வாங்கினாலதான் சார்பட்டா மாதிரி. அது இல்லாம இப்போ வரக்கூடிய நிறைய சின்ன படங்கள் தைரியமா ஓடிடில டைரக்ட் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப சூர்யாவோட ஜெய்பீம் ஒரு வெடியான படம், அதை பார்த்து நான் அழுன்னு அழுதேன். சூர்யா கால நடிப்பை விட அதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. அதே மாதிரி நெக்ஸ்டா அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசரா எடுத்தது தான் சூர்ரை போட்டு டைரக்ட் ஓடிடி. சூர்ரை போட்டு இஸ் அகைன் ஒன் ஆஃப் த ட்ரெண்ட் செட்டர். சுதா கோங்கரா அதுவும் ட்ரெண்ட் செட்டர் தான். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஒவ்வொரு படம் சொல்லும் போது டக்குன்னு ஒரு டைலாக் ஞாபகம் வருது பாரு, ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிறது வந்து சூர்யாவோட நம்ம எந்த படம் நம்ம சொன்னாலுமே அதுல ஏதாவது ஒரு டைலாக் நம்ம மைண்ட்ல டக்குன்னு வரும், கண்டிப்பா வரும். அதுக்குதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹி இஸ் எ ட்ரெண்ட் செட்டர். ஆமா, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ இருந்தாரு சூர்யா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாஸ் ஹீரோல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைனா அஞ்சான் வந்துச்சா, அஞ்சான் சரியா ஓடல, தானா சின்ன கூட்டம் சரியா ஓடல, அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் சரியா ஓடல, அதுக்கெல்லாம் முன்னாடி வாங்க தானா சின்ன கூட்ட டைம்ல வாங்க, மாற்றான்னு சரியா ஓடல, மாஸ் படம் சரியா ஓடல, வெங்கட் பிரபு அதுவும் சரியா ஓடல, அதுக்கப்புறமும் ஒரு படம் வந்துச்சு அதுவும் சரியா ஓடல, ஈட்டி சரியா ஓடல. இந்த மாதிரி லைனா படங்கள். சிங்கம் 2 ஓரளவுக்கு ஓடிச்சு, ஆனா சிங்கம் 3 அட்டர் ஃபிளாப் மாதிரி ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து டவுன் ஆகுது. அதாவது மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல வர எல்லா படமும் சொதப்பிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவுல வந்து காப்பான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவர் என்னென்ன ட்ரை பண்ணாலுமே எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவுல தான் சுதா கோங்காரா கொண்டு வந்து மாஸ் வேணாம் சார், நம்ம கொஞ்சம் கிளாஸ் ரியலிஸ்டிக்கா ஒரு பண்ணுவோம்னு சொல்லி சுதா கோங்காரா கொண்டு வந்து மாரா கேரக்டர் கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜெய்பீம்ல வந்து அவரு கலக்கிட்டாரு. ஸோ இந்த 2 படங்களுமே ப்ரொடியூசரா அவர் நல்ல சாய்ஸ் எடுத்திருந்தாரு. அண்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லயும் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மற்ற படங்கள்லயும் வந்து ஆக்டிங் அவர் நல்லா பண்ணியிருந்தாலுமே சின்ன சின்ன கதைகளை வச்சு அந்த படத்தை வந்து ஓடாம விட்டுட்டாங்க. பேரு சூர்யா, இங்கோ பேரு. ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அடுத்து சூர்யா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு ஒன்று கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வாடிவாசல் அது எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ரொம்ப நாளா வாடிவாசல் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. மாறனோட டிராப் இல்லையா அப்படின்னு தெரியல. நமக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் கருப்பு படம் வந்துச்சு, கருப்புல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கருப்பு வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லிட்டாரு இது வந்து முழுக்க ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஆர்ஜே பாலாஜி ஃபீஸ்ட் அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விருந்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஒரு ஃபிளேவர் இருக்கலாம். ஸோ அதை வச்சு ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு. ஆர்ஜே பாலாஜினா ஒரு சின்ன ஒரு ஹியூமர் ஃபிளேவர் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சு, வெங்கி அட்லூரி அந்த குழந்தைய அப்படியே ஃப்ரண்ட்ல. அந்த போஸ்டரையும் வந்து என்னடா போஸ்டர் இதுன்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு என்னது இங்க ஃபீல் ஆச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமால கன் இல்லாம, தாடி இல்லாம, வைலன்ஸ் இல்லாம, ஸ்மோக் இல்லாம ஒரு நீட்டான டீசென்டான ஒரு போஸ்டரா எனக்கு தோணுச்சு. அதுக்குமே நிறைய இந்த பின்னாடி ட்ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது இந்த படத்தோட காப்பி, இந்த எல்லா படத்தோட காப்பியா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு, டீசெண்டா இருக்கு. நிறைய அதுக்கு இந்த சூர்யாவை ட்ரோல் பண்றதுக்குன்னே எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் இருக்காங்க. அது யாருன்னு தெரியல, ஆனா இருக்காங்க. திரும்ப வந்து இப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு இருக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா Feast. விஸ்வநாதன் சன்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே அவர் சூர்யா வந்து இப்ப பேலன்ஸ் பண்றாரு. ஒரு மாஸ், ஒரு கிளாஸ். ஸோ சூர்யா திரும்பவும் பேக் டு பேக் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சூர்யாவோட படங்கள் வெற்றி அடையணும், இந்த படங்கள் எப்படியாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசார வந்து நான் வேண்டியது. ஸோ அவ்வளவுதான் கைஸ், சைனிங் ஆஃப். முடிஞ்ச அளவுக்கு படங்களை கவர் பண்ணிருக்கோம். சூர்யாவே இதுக்கு மேல ஃபெயில் பண்ண வேணாம். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட, ஒரு நல்ல கலைஞனை நம்ம இதுக்கு மேல மிஸ் பண்ண வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்ரட். அது சூர்யாக்கு மட்டும் இல்ல, யார் எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு சொல்லி அதோட நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு மேல அவங்கள போட்டு டம்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமா, ஆனா நாம ரோஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ, அது வேற. ஆமா, அது வேற. யார நம்பர்னே தெரியல தாசனா. ஸோ கைஸ், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு அன்லிங்க் டிஸ்கஷன் மாதிரி நம்ம வச்சுப்போம். நம்ம ஒரு பிளேலிஸ்ட் அன்லிங்க் அப்படின்னு ஒரு செக்ஷனே நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அதுல இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணக்கூடிய ஒரு 2-3 டாபிக்ஸ் நாங்க பேசியிருக்கோம். ஸோ இது ஒரு கேட்டகரி. நம்ம வந்து நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு வீடியோஸ்ல புதுசா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா, டாபிக்ஸ் ஏதாவது நீங்க விருப்பப்படுற ஒரு இது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் இங்க போடுறேன் சைட்ல, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஐஸ்வர்யா லட்சுமி ஆர்டிஸ்டோட ஒரு பிலிமோகிராஃபி வச்சு ஒன்று பேசுங்க அப்படின்ட்டு. இவரு தான் சைட்ல போடுறவர். அவர் ஒரு கமெண்ட் 2 வீடியோக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பத்தி, அதாவது ஹீரோயின்ஸை நம்ம அதிகமா கவர் பண்ணல, அதையும் நம்ம ஃபர்ஸ்டா நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி அவர் பெருசா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ப்ரோ. அந்த பெருசா கமெண்ட் நான் காட்டுறாரு உங்களுக்கு. அந்த கமெண்ட்டை பார்த்து எனக்கே வந்து அவர் ஒன்றும் இல்லை 2-3 வாட்டிலாம் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஷார்ட் வீடியோல, மெயின் வீடியோல மாறி மாறி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஐஸ்வர்யா லட்சுமியை பத்தி நம்ம ஒரு வீடியோ இதே மாதிரி நம்ம என்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன இருக்கு, இப்போ என்ன படங்கள் பண்ணியிருக்கா, நம்ம ஒரு அன்லிங்க் டிஸ்கஷன் ஐஸ்வர்யா லட்சுமியை பத்தி போடுவோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்டிஸ்டை பத்தி பேசணும், இல்லை ஏதாவது ஐடியா த்ரெட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப நம்ம வந்து வேணாம், நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.